அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் தொடர் வேதாகமத்துல சங்கீதங்களும் புஸ்தகம் 6ஆம் பகுதியை வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 6. இக்கட்டு காலத்தில் உதவுமாறு வேண்டுதல். பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் 8ஆம் கட்டையில் தாவீதின் புகழ் பா. ஆண்டவரே, என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும், என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே, என்னை குணமாக்கி அருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின, என் உயிர் ஊசலாடுகின்றது. ஆண்டவரே, இந்நிலை எத்தனை நாள்? ஆண்டவரே, திரும்பும், என் உயிரை காப்பாற்றும். உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும். இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை. பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார்? பெரும் மூச்சினால் இளைத்து போனேன். ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது. என் கட்டில் அழுகையால் நனைகின்றது. துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. தீங்கிழைப்போரே, நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் அழுகுரலுக்கு செவிசாய்த்து விட்டார். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். என் எதிரிகள் யாவரும் வெட்கி பெரிதும் கலங்கட்டும். அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பி செல்லட்டும். நீதி வழங்குமாறு வேண்டுதல். தாவீதின் புலம்பல். பென்யமீனியனான ஊசின் சொற்களை கேட்டு தாவீது ஆண்டவரை நோக்கி பாடியது. பகுதி 7. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நான் இவற்றை செய்திருந்தால், என் கை தவறழித்திருந்தால், என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் இழைத்திருந்தால், என் பகைவனை காரணமின்றி காட்டி கொடுத்திருந்தால், எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும், என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும், என் பெருமையை புழுதியில் புதைக்கட்டும். ஆண்டவரே, சினங்கொண்டு எழுந்தருளும். என் பகைவரின் சீற்றத்தை அடக்க வாரும். எனக்காக விழித்தெழும், ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே. எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழ செய்யும். அவர்கள் உமது உயரத்தினின்று ஆட்சி செலுத்தும். ஆண்டவரே, நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களை விருப்பங்களையும் கண்டறியபவர். நீதி அருளும் கடவுள். கடவுளே, என் கேடயம். நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பொல்லார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார். வில்லை நாணேற்றி ஆயத்தம் செய்வார். கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார். அம்புகளை அனல் பறக்கும்படி எய்வார். ஏனெனில் பொல்லார் கொடுமையை கருக்கொள்கின்றனர். அவர்கள் தீவனையை கருத்தாங்கி பொய்மையை பெற்றெடுக்கின்றனர். அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர். அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர். அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கு திரும்பும். அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலையிலேயே விழும். ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன். உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன். பகுதி 8. இறைவனின் மாட்சியும் மானிடரின் மேன்மையும். பாடகர் தலைவருக்கு காத்து நகர்ப்பன். தாவீதின் புகழ்பா. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. பாலகரின் மழையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழி வாங்குவரையும் அடக்கினீர். உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் பொழுது, மனிதரின் நினைவு கொள்வதற்கு அவர்கள் யார்?
மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கி உள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டி உள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையால் விளங்குகின்றது. நீதியின் கடவுளுக்கு நன்றி செலுத்துதல். பாடகர் தலைவருக்கு மகனுக்காக உயிரை கொடு என்ற மெட்டு தாவீதின் புகழ்பா. ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். நீர் நீதி உள்ள நடுவராய் அரியணையில் விற்றிருக்கின்றீர். என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். எதிரிகள் ஒழிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அடிந்தார்கள். அவர்களின் நகர்களை நீர் தரைமட்டம் ஆக்கினீர். அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று. ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம். நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவரை நீர் கைவிடுவதில்லை. சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். ஏனெனில் இரத்தப்பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார். அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். என்னை பகைப்போரால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும். சாவின் வாயினின்று என்னை விடுவியும். அப்பொழுது மகள் சீயோனின் வாயில்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன். நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கி கொண்டன. ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தி உள்ளார். பொல்லார் செய்த செயல்களில் இவர்களே சிக்கி கொண்டனர். பொல்லார் பாதாளத்திற்கே செல்வர். கடவுளை மறந்திருக்கும் வேற்றினத்தார் யாவரும் அங்கே செல்வர். மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவது இல்லை. எளியோர் நம்பிக்கையை ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவரே, எழுந்தருளும். மனிதரின் கை வாங்க விடாதே. வேற்றினத்தார் உமது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக. ஆண்டவரே, அவர்களை திகிலடைய செய்யும். தாம் வெறும் மனிதரே என்பதை வேற்றினத்தார் உணர்வார்களாக. தொடர்ந்து 10ஆம் பகுதியை வாசிக்கலாம். நீதிக்காக வேண்டல். ஆண்டவரே, ஏன் தொலைவில் நிற்கின்றீர்? தொலைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? கொள்ளார்த்தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக. பொல்லார்த்தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை புகழ்ந்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை. எம் வழிகள் என்றும் நிலைக்கும் என்பதே. உம் தீர்ப்புகளோ மிக மேலானவை. அவர்களின் அறிவுக்கு எட்டாதவை. தம் பகைவர் அனைவரையும் பார்த்து அவர்கள் நகைக்கின்றனர். எவராலும் என்னை அசைக்க முடியாது. எந்த தலைமுறையிலும் எனக்கு கேடு வராது என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக் கொள்வர். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவின் அடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். குதறியாதவர்களை
மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். குகையில் இருக்கும் சிங்கம் போல் அவர்கள் மறைவில் பதுங்கி இருக்கின்றனர். எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கி இருக்கின்றனர். தம் வலையில் சிக்க வைத்து இழுத்து செல்கின்றனர். அவர்கள் எளியோரை நலிவுற செய்து நசுக்குகின்றனர். அவர்களது கொடிய வலிமையால் ஏழைகள் வீழ்த்தப்படுகின்றனர். இறைவன் மறந்து விட்டார், தம் முகத்தை மூடிக்கொண்டார், என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் என்று பொல்லார் தமக்குள் சொல்லிக் கொள்கின்றனர். ஆண்டவரே, எழுந்தருளும். இறைவா, உமது ஆற்றலை வெளிப்படுத்தும். எளியோரை மறந்து விடாதே. பொல்லார் கடவுளை புறக்கணிப்பது ஏன்? அவர் தம்மை விசாரணை செய்ய மாட்டார் என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக் கொள்வது ஏன்? ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. பொல்லார் மற்றும் தீயோர் கைகளை முறித்துவிடும். அவர்களது பொல்லாங்கை தேடி கண்டுபிடித்து அது அற்றுப்போக செய்யும். ஆண்டவர் என்றுமுள்ள அரசர். அவரது நிலத்தினின்று வேற்றினத்தார் அகன்று விடுவர். ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர். அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவிசாய்க்கின்றீர். நீர் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர். மண்ணில் நின்று தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 6, 7, 8, 9 மற்றும் 10 வாசித்து முடிவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாகாலம் உண்டாகட்டும். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.